ஒரு அழகான கிராமத்தில் அன்பு நிறைந்த கணவன் மனைவி வாழ்ந்து வந்தனர். அவர்களின் பெயர் ஆதித்யா மற்றும் பிரியா. ஆதித்யா தன் மனைவி பிரியாவை மிகவும் நேசித்தான். அவளை எப்போதுமே சந்தோஷமாக வைத்திருக்க விரும்பினான். ஆனால் சில சமயங்களில் அவனுக்கு என்ன செய்வது என்று தெரிவதில்லை. ஒரு நாள் பிரியா சற்று சோகமாக இருப்பதை ஆதித்யா கவனித்தான். அவள் பெரிதாக பேசவில்லை. அவள் முகத்தில் ஒருவித சோர்வு தெரிந்தது. ஆதித்யாவுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. அப்போது இவர்கள் கிராமத்துக்கு ஒரு தாத்தா வந்திருந்தார். அவர் பார்க்க சாமியாரை போலிருந்தார். அவர் கூறிய விஷயங்கள் எல்லாம் பலருக்கும் நடக்க ஆரம்பித்தது. அந்த ஞானி தாத்தாவை காண ஆதித்யாவும் புறப்பட்டான். அங்கு தாத்தா அரச மரத்தின் நிழலில் அமர்ந்து இருந்தார். இவனை பார்த்ததும் தாத்தா, என்னப்பா, என்ன உன்னோட மனைவியோட பிரச்சனையா என்று கேட்டார். தாத்தா இவனைத்தான் கூறுகிறார் என்று தெரியாமல் தாத்தாவை பார்க்க வரிசையாக நின்ற அனைவரும் ஆமாம் சாமி என்று மொத்தமாக சொன்னதும் தாத்தா சிரித்தார். பொதுவாகவே மனைவியுடன் பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது போல என்று ஆதித்யா எண்ணினான். சாமியார் உடனே, சரி தம்பி, உன்னோட பிரச்சனை என்ன என கேட்டார். அதற்கு அவன், என் மனைவி பிரியா கொஞ்சம் சோகமாக இருக்கிறாள். அவளை எப்படி சந்தோஷமாக வைப்பது என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் எனக்கு உதவ முடியுமா என்று பணிவுடன் கேட்டான். ஆதித்யா, இது ஒன்றும் பெரிய ரகசியமில்லை. சந்தோஷம் என்பது சின்ன சின்ன விஷயங்களில்தான் இருக்கிறது. சில எளிய விஷயங்களை நீ தொடர்ந்து செய்தாலே உன் மனைவி சந்தோஷமாக இருப்பாள் என்று சாமியார் கூறினார். அவன் சற்றும் பதிலளிக்காமல் அமைதியாக இருந்தான். அடுத்த நாள் சனிக்கிழமை காலை வேளை. பிரியாவை தூக்கி எழுப்பி காப்பி வாங்கி கொடுத்தான் ஆதித்யா. இன்று நாம் எங்கும் போகப் போவதில்லை. நான் முழுக்க உன்னோடதான் இருக்க போறேன். பிரியா அதிர்ச்சி அடைந்தாள். என்ன ஆகுச்சு உனக்கு என்று சிரித்தாள். அந்த நாள் முழுக்க அவர்கள் சமைத்தார்கள், சிரித்தார்கள், பழைய போட்டோக்கள் பார்த்தார்கள், தோட்டத்தில் அமர்ந்தார்கள். ஆதித்யா உணர்ந்தான், மனைவியின் மகிழ்ச்சி என்பது பெரிய விஷயங்கள் அல்ல, அன்பும் நேரமும் தான். அந்த இரவு ஆதித்யா தனது டைரியில் எழுதினார். ஆதித்யா நினைத்தான், மனைவியை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள நாம் சில மணி நேரம் ஒதுக்கணும் என்று. ஆனால் மீண்டும் அடுத்த நாளே பிரச்சனை ஆரம்பித்தது. அப்படியே வாழ்க்கை போனது. சாமியார் கூறிய 48 நாளும் வந்தது. உடனே இருவரும் தங்களது ஊருக்கு சென்றனர். இதுவரை ஆதித்யா சாமியாரை சந்தித்ததையோ அவர் பேசியதையோ பிரியாவிடம் அவன் கூறவில்லை. அடுத்த நாள் காலையிலேயே குளித்துவிட்டு ஆவலுடன் அந்த சாமியாரை காண சென்றான். அவரை காண கூட்டம் கூடியிருந்தது. சாமியாரை காண இவன் ஆவலுடன் வரிசையில் நின்றான். உடனே சாமியார் ஆதித்யாவை, தம்பி இங்கே வா என அழைத்தார். உடனே அருகில் இருந்தவர்கள், இப்போதான் வந்தான், இவனை அழைக்கிறார் பாரு என முணுமுணுத்தார். உடனே சாமியார், அம்மா, இவர் ஒரு விஷயத்துக்காக 48 நாள் காத்திருந்து இப்போதான் என பார்க்க வந்திருக்கார் என கூறியதும் முணுமுணுத்து சத்தங்கள் எங்கு போனதென்றே தெரியவில்லை. ஆதித்யா ஆவலுடன் கேட்டான், அது என்ன சாமி என்று. சாமியாரும் ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்தார். கவனமாக கேளுங்கள் தம்பி, இனிமேதான் உன் வாழ்க்கையே மாறப்போகுது என்றார். முதலில் அவள் பேசுவதை கவனமாக கேளுங்கள். அவளுடைய எண்ணங்கள், கவலைகள், ஆசைகள் அனைத்தையும் காது கொடுத்து கேளுங்கள். சில சமயங்களில் அவளுக்கு தேவை ஒரு நல்ல கேட்பவர் மட்டும்தான். இரண்டாவது, அவளை பாராட்டுங்கள். அவள் சமைக்கும் உணவை, அவள் வீட்டை பராமரிக்கும் விதத்தை, அவள் உங்களை பார்த்து கொள்ளும் விதத்தை, அவளின் அழகை அனைத்தையும் மனதார பாராட்டுங்கள். சின்ன பாராட்டு கூட அவளுக்கு பெரிய சந்தோஷத்தை தரும். மூன்றாவது, அவளுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்கள். வீட்டு வேலைகளில் அவளுக்கு உதவுங்கள். சமைக்கும் போது ஒரு கை கொடுங்கள், அல்லது அவள் களைப்பாக இருக்கும்போது அவளுக்கு தேநீர் போட்டுக் கொடுங்கள். இந்த செயல்கள் நீங்கள் அவளை புரிந்து கொள்கிறீர்கள் என்பதை காட்டும். நான்காவது, அவளுடன் தரமான நேரம் செலவிடுங்கள். தினசரி வேலைகள் இருந்தாலும் அவளுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்கள். அவளோடு பேசலாம், ஒன்றாக நடைபயிற்சி செல்லலாம், அல்லது பிடித்த படத்தை பார்க்கலாம். அந்த நேரம் முழுமையாக அவளுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். ஐந்தாவது, உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்லாமல் செயல்களிலும் உங்கள் அன்பை காட்டுங்கள். ஒரு சிறு பரிசு, ஒரு பூ அல்லது ஒரு அரவணைப்பு கூட போதும். கடைசியாக, அவளுக்கு என்று ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும். அவளின் பொழுதுபோக்குகள், நண்பர்கள், தனிப்பட்ட ஆசைகள் ஆகியவற்றை மதித்து பாராட்டுங்கள். அவளை தனிப்பட்ட முறையில் வளரவிடுங்கள். ஆதித்யா இந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டான். அவன் ஞானி தாத்தாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு வீடு திரும்பினான். அன்றிலிருந்து
அவன் இந்த விஷயங்களை செய்ய ஆரம்பித்தான். பிரியாவுக்கு தன் கணவனின் மாட்டங்கள் ஆச்சரியத்தை அளித்தன. ஆதித்யா அவள் பேசுவதை கவனமாக கேட்டான். அவளை பாராட்டினான். வீட்டு வேலைகளில் உதவினான். தினமும் மாலை அவளோடு சிறிது நேரம் பேசினான். அருகிலுள்ள பூங்காவிற்கு ஒன்றாகச் சென்றனர். சின்ன சின்ன பரிசுகள் கொடுத்தான். பிரியாவின் முகத்தில் மீண்டும் பழைய புன்னகை வளர்ந்தது. அவள் சந்தோஷமாக இருந்தாள். ஆதித்யா புரிந்து கொண்டான். தன் மனைவியை சந்தோஷமாக வைத்திருப்பது பெரிய தியாகமோ அல்லது விலை உயர்ந்த பொருட்களோ அல்ல. அது அன்பு, புரிதல், கவனம் மற்றும் சின்ன சின்ன செயல்கள் நிறைந்த ஒரு தொடர்ச்சியான முயற்சிதான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் மனைவியை சந்தோஷமாக வைத்திருக்க இது உங்களுக்கு உதவும் என்று நினைக்கிறீர்களா? ஆம் என்றால் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.